படத்தில் பார்த்த காட்சி போல் மடிப்பாக்கத்தில் நேரில் நடந்த நிகழ்வு. மடிப்பாக்கத்துல புதுசா வீடு கட்டிட்டு இருக்கிற அதுவும் வயசான ஒருத்தர்கிட்ட வழிப்பறி கும்பல் என்ன பண்ணி இருக்காங்கன்னா, அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா திமுகவில் இருக்கிற லோக்கல் கைங்க. மடிப்பாக்கத்துல ராம்நகர் தெற்கு 11வது மெயின் ரோடுல 75 வயது இருக்கிற ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த மன்னு ரமணையா 2020 இருந்து அந்த அபார்ட்மெண்ட்டை கட்டிட்டு வந்திருக்காரு. அவரோட அபார்ட்மெண்ட்டும் முடிகிற நிலைமையில இருக்கும் பொழுது குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸ் ட்விஸ்டா உள்ள வந்திருக்கானுங்க கவுன்சிலர் சமீனா செல்வத்தோட பாய்ஸ். அவனுங்க என்ன பண்ணி இருக்கானுங்கன்னா, ரமணையா கிட்ட போய் ஆந்திராவுல இருந்து வந்து வீடு கட்டுற 2 லட்சம் தரமாட்டியா அப்படின்னு கேட்டது இல்லாம மிரட்டியும் இருக்கானுங்க இந்த ஊபிஸ். இந்த கவுன்சிலர் சமீனா செல்வம் யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கவுன்சிலரா இருந்த செல்வத்தோட மனைவி தான் சமீனா செல்வம். இந்த செல்வம் முன்விரோதம் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டி கொலை செய்யப்பட்டாரு. இவர் பிரபல ரவுடியான சிடிமணியோட சேர்ந்து கட்ட பஞ்சாயத்து, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பிரதான தொழிலா செஞ்சுட்டு வந்தாரு. மேலும் போலி பத்திரங்களை வைத்து நிலம் விற்கிறது மூலமா நிறைய மோசடிகளையும் செஞ்சவர் தான் இந்த செல்வம். அவருக்கு எதிராக வழக்குகளும் பதியப்பட்டிருந்துச்சு. கவுன்சிலரா இருந்ததுனால திமுக மேலிடமும் அரசும் இவரை கண்டுகொள்ளல. இந்த நிலையில திமுக வட்ட செயலாளர் சகாய டென்சி, ரியல் எஸ்டேட் புரோக்கரான ரமேஷ் ஆகியோருடன் செல்வத்திற்கு ரியல் எஸ்டேட் தகராறு இருந்து வந்திருக்குது. தான் கொடூர முறையில் 9 நபர்களால திட்டமிட்டு கொல்லப்பட்டாரு செல்வம். இக்கோர சம்பவத்திற்கு பிறகு தேர்தலில் வெற்றி பெற்றார் சமீனா செல்வம். ஆனால் செல்வத்தின் கான்டாக்ட் அப்படியே சமீனா செல்வத்திற்கு வந்திருக்குது. செல்வத்தின் மறைவிற்கு பிறகு அவரது கல்லறையில் நின்று பேசிய சமீனா, என் கணவர் எனக்கு முதுகெலும்பாக இருந்தார். அவர் இல்லாமல் நான் வெற்றியை ருசிப்பேன் என்று நினைக்கவில்லை. அவர் விட்டு சென்ற நல்ல பணியை தொடர்வேன் என உறுதிமொழி எடுத்தது போல் கணவன் பாணியிலேயே அராஜகம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த சமீனா செல்வம். செல்வத்தின் 10 பேர் கொண்ட கும்பல் சமீனாவுடன் சேர்ந்து செல்வம் செய்த அதே அட்டூழியத்தை செய்து வருகின்றனர். இவ்வாறு செய்து கொண்டு வந்தால் செல்வம் நிகழ்வு போல் முடிய போகும் என அஞ்சப்படுகிறது. அரசு பதவியில் அமர்ந்து மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வரும் கவுன்சிலர் சமீனா செல்வத்தையும் அவரது கும்பலையும் கண்டிக்குமாறு தமிழ்நாடு அரசிடம் கேட்டுக்கொள்கிறது இந்த சிகப்பு நாடா குழு.